ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ஆரி செயின் வாலெட்டுன்ற ஒரு டெஸ்ட்நெட் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வாலெட் எப்படி செட்டப் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆப் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே வந்து டெஸ்ட்நெட் பேஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் இல்லை சைன்அப் கேட்கும். சைன்அப் கிளிக் பண்ணுங்கள். சைன்அப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு அக்ரி டு ஆல் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெயில் ஐடி உங்களோடது என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் பாஸ்வேர்டு வந்து அதுக்கேற்ற பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே கண்டிஷன்ஸ் மீட் ஆகிற மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து திரும்பி என்ட்ரு பண்ணுங்கள் அந்த பாஸ்வேர்டை. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த என்ட்ரு பண்ணுங்கள். ரெஃபரல் கோடை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். பண்ணக்கப்புறம் வந்து மேலே வாங்க. மேலே வந்து ரீசெண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து இங்கே ஒரு கேப்சா மாதிரி வரும், அந்த கேப்சா கோடை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் என்ட்ரு பண்ண மெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும் இந்த மாதிரி உங்கள் மெயில் ஐடிக்கு. இந்த கோட் வந்து 3 மினிட்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து ரீசெண்ட் ஆப்ஷன் வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாலெட் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து டெய்லி செக்இன் அண்ட் டுடே குவெஸ்டின் இருக்குது. இது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண போகிறோம், ஆரி செயின் பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து டோக்கன்ஸாக கன்வெர்ட் ஆகும். நான் வந்து இன்றைக்கான செக்இன் பண்ணிட்டேன். அது போல் டெய்லி செக்இன்ஸ் வந்து மறக்காமல் பண்ணுங்கள். எதுக்குன்னா வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டே 7, 14, 21, 25 அது போல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவிஸ் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். குவிஸ் வந்து போனீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கான குவிஸோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 5% ஸ்லாஷிங் ஆஃப் ஸ்டேக்டு டோக்கன்ஸ், ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சரு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து 10 ஆரி பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடிட் ஆகிடும். ஸோ வந்து இவ்வளோ தான் கைஸ் இதில் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து ஆரி செயினோட டோக்கன் சப்ளை பார்ப்போம். இதில் வந்து டோட்டல் டோக்கன் சப்ளை வந்து 500 மில்லியன் டோக்கன்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 22% ஆஃப் த டோக்கன் வந்து டீமுக்கும் ஐசிஓக்குமே போயிடும். அதுக்கப்புறம் ஏஞ்சல் சேல்ஸ்க்கும் போயிடும். ஏஞ்சல் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க வந்து ஒரு இயர்லி இன்வெஸ்டர், அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பேக்கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீமுக்கு வந்து அந்த ஆரி செயின் டீமுக்கு வந்து ஒரு 5% ஆஃப் த டோக்கன் போயிடும். அதுக்கப்புறம் ஐசிஓ சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐசிஓ சேல்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 70 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து ஐசிஓக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஐசிஓனால் என்னென்னா இனிஷியல் காயின் ஆஃபரிங்னுவாங்க. அதாவது வந்து இப்போது ஒரு டோக்கன் வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, பப்ளிக் சேலுக்கு முன்னாடி வந்து இந்த டோக்கனை வந்து ப்ரீ சேல் பண்ணுவாங்க ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வச்சுட்டு, சரியா? அதுதான் வந்து ஐசிஓன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐசிஓ ப்ரைஸ் வந்து இந்த டோக்கனோட வந்து பார்த்திங்கன்னா $2 சொல்லியிருக்காங்க. ஒரு டோக்கனோட வேல்யூ வந்துட்டு டோக்கன் ஜென்ரேஷன் ஈவெண்ட்க்கு அப்புறம் தான் வந்து என்னன்னு தெரியும். இதோட ப்ரைஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக வரப்போ தான். இன்னும் வந்து எப்போன்றது வந்து லிஸ்டிங் சொல்லலை, ஆனால் Q1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்போன்றது, நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய கம்பெனிஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இதனால் வந்து இந்த ப்ராஜெக்டோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும், அது மூலமாக டோக்கன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ், டெஃபி ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வரலான்னு இருக்காங்க. அதாவது ஸ்டேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை லெண்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வரலான்னு இருக்காங்க. அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, டோக்கன் வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய கம்பெனிஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இதனால் வந்து இந்த ப்ராஜெக்டோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும், அது மூலமாக டோக்கன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ், டெஃபி ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வரலான்னு இருக்காங்க.
அதாவது ஸ்டேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை லெண்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வரலான்னு இருக்காங்க. அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, டோக்கன் வேல்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரி செயின் வாலெட்டை பற்றி. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல், டெலகிராம் சேனலாக இருக்கட்டும், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அதில் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுக்க முடியல. எதுக்குன்னா வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து என்கேஜ் ஆனதுனால கொடுக்க முடியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸு நம்ம டெலகிராம் சேனல்லையும் சரி, யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதும் சரி, டெய்லி வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ வந்து இந்த வேலெட்டோட டெய்லி குவிஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஏர்ட்ராப் பேஸ் பண்ண இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், வந்து டெலகிராம் சேனலில் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ வந்து என்னோடய டெலகிராம் சேனல் உள்ளோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.